ராஜேஸ்வரி நேற்று மாலை 2 மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட சிறுமியான உடலானது அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு இன்று காலை ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை 2 மணி நேரம் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவங்க பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அது முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமியை பெற்றோர் மற்றும் சமூக அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து முதலமைச்சர் சந்தித்து அவர்களுக்கு கோரிக்கை வைத்தாங்க. இது குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும், அவர்களை இல்லைன்னா எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வச்சாங்க. அதை உச்சபட்ச தண்டனை கண்டிப்பாக வாங்கி தரப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்த பேரில் ஜிப்மர் மருத்துவமனை உடற்கூறு ஆய்வு செய்து முடித்த பிறகு அந்த பாடியை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு தத்துவ வந்திருக்கிறார். இந்நிலை பார்த்தீங்கன்னா புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆங்காங்கே போராட்டத்தில் போலீசார் கண்ட்ரோல் செய்து வந்தாலும் ஈசிஆர் சாலை சிவாஜி சிலை அருகே இன்று நடந்த போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தி கலைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதற்கு அடிப்படையில் போலீசார் கலைந்து போக சொல்லியும் யாரும் கலைந்து போவதனால இந்த தடியடி நடத்தப்பட்டது. இதுல பார்த்தீங்கன்னா மாணவ அமைப்புகள் அனைவரும் சிதறி ஓடினார்கள். இது மட்டுமல்லாத தற்சமயம் அவர்கள் வீட்டில் அந்த பெண்ணுக்கான இறுதி சடங்கு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. ராஜேஸ்வரி.